அன்னதானம். அதானது வயறொருக்கா நிறைஞ்சதுன்னா சம்பூர்ணமா திருப்தி அடையிற ஒரே ஒரு தானம் அன்னதானம். நம்ம 1000 யானை கொடுத்தாலும் குதிரை கொடுத்தாலும் நிறைய லேண்டு பூமியெல்லாம் கொடுத்தாலும் நிறைய வைரம் வைடூரியம் ரத்னம் ஸ்வர்ணம் எல்லாம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா சந்தோஷமாகுமேன்னு நினைப்பா. அப்போ அன்னதானம்னா அவ்வளோ பெரிய தானம். பசிக்கிற வயருக்கு திருப்தி அடைய வைக்க சாப்பாடு போடுறது அதுதான் ഏറ്റവും பெருசு. அதனால ஆமாம், எல்லா கோவில்லையும் ஒரு நேரமாவது டெய்லி அன்னதானம் நடக்கணும். அந்த அந்த கோவிலில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவாளோ யாராவது ஏழைகள் இருந்தா, இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் மனோநிலை சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவாளுக்கோ இல்லைன்னா யாருக்காவது ஒரு நேரம் வேலை எடுத்து வச்சு சாப்பிட முடியாதவாளுக்கு ஒரு நேரம் அன்னம் போடுறது எதாவது கோவிலில் நடக்கிறதோ அந்த கோவிலுக்கும் கூடி நல்லதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அன்னதானம் மகாதானம். அன்னபூர்ணேஸ்வரி சரணம். This temple is constructed in the divine village Ponnorkodu. The Ponnorkodu word indicating where the gold showered in a forest area. The first Kanagadhara Mahalakshmi temple, which stands as the monument of Kanagadhara recitation. Sri Shankaracharya praised Jaganmada Mahalakshmi through the first hymn, which is known as Kanagadhara Stava, which starts with Angam Hare Pulagabhushanam Asrayandi Pranganganeva Mugulabharanam Tamalam Angikruta Akhila Vibhudira Pangalilam Mangalyadastu Mama Mangala Devadaya. When he completed that set of slokas, Mahalakshmi happily showered the gold in the forms of gooseberries and removed the whole poverty of that mother and her family. Loga Samasta Sugino Bhav. So we are very happy to invite all the devotees who wanted to take darshan of Kanagadhara Mahalakshmi. In our limited facilities, we are very happy to invite all the devotees to get the blessings of Kanagadhara Mahalakshmi. Namaskaram, this is Deepika. Kanakadhara Mahalakshmi Kshetram, Kaladi, Kerala. இந்த இடத்துக்கு இந்த வரமகாலட்சுமி பூஜைக்கு முன்னாடி வரணுங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இங்கேருந்து உங்கள் அத்தனை பேருக்கும் மகாலட்சுமியோட பிளெஸிங்ஸ். கனகதாரா ஸ்தோத்திரம் காலடிங்கிற ஊரில் இதே இடத்துல ஸ்வர்ணத்து மனைன்னு இங்கேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்குது. ஸ்வர்ணத்து மனை அங்கே வந்து ஆதிசங்கராச்சாரியார் பாடும்போது தங்க மழையாக கொட்டின இடம் இந்த இடம். அவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டான பிளேஸில் நான் இப்போ நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் வீட்டில் ஒழிச்சா என்ன பெனிஃபிட்ஸ்? கரியர் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், நெகட்டிவ் எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. மகாலட்சுமியோட பரிபூர்ண அனுகிரகம், இவர்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிற ஒரு சக்தி இருக்குது. இதெல்லாம் தாண்டி மென்டல் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த ஸ்லோகத்தை பாட பாட யூ கேன் ஃபீல் அ பீஸ் என்கல்ஃபிங் யூ. அது இல்லாமல் எல்லாத்தையும் தாண்டி இஃப் யூ ஆர் சம்படி ஹூ இஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் க்ரோத், கண்டிப்பாக இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஸ்தோத்திரம். இதை டெய்லி வீட்டில் வந்து ஒலிக்க விடுங்க. கனகதார ஸ்தோத்திரம் இஸ் மேஜிக்கல். அண்ட் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட சிக்னிஃபிகன்ஸ் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு என்னோட நமஸ்காரம், தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு. இப்போ கனகதாரா மகாலட்சுமியோட தரிசனம். விதவிதமான அலங்காரத்தில் அம்பாள் உட்காந்துருக்கா. நீலம், சிகப்பு, பச்சை புடவையில் வந்து ரொம்ப கம்பீரமாக உட்காந்துருக்கா. வரமகாலட்சுமி அன்னைக்கு எல்லாருக்கும் அம்பாளோட அனுகிரகம் கிடைக்கட்டும். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்வர்ணத்து மனை. எங்கே ஆதிசங்கரர் போய் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி அந்த பர்டிகுலர் ஸ்லோகம் சொல்லும்போது பொன் மழையா கொட்டித்தோ அந்த ஏழையோட வீடு தான் இப்போ நம்ம போகிற வழி. இப்போ வந்து அங்கே ப்ரொஹிபிட்டட் ஏரியான்னு போட்டிருக்காங்க. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் கம் அண்ட் டிஸ்டர்ப் அண்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடமா மாறினதுனால
அந்த டிஸ்டர்பன்ஸை குறைக்கிறதுக்காக அந்த உள்ள வந்து பெர்மிஷன் கிடையாது. வெளியிலேருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுதான் அந்த வீடு. ஆதிசங்கராச்சாரியர் சாக்ஷாத் அவர் அங்க நின்னு பாடி மகாலட்சுமி அனுகிரகம் பண்ண இடம் இது. இந்த கோயில் ரிலேட்டட் எல்லாம் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ ஹவ் given you மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன்ஸ் காண்டாக்ட் நம்பர். யூ கேன் காண்டாக்ட் தெம் அண்ட் விசிட் த டெம்பிள் எனி டைம். அண்ட் இந்த கோயிலில் ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அன்னதானம். இந்த வரமகாலட்சுமி பண்டிகைக்கு கனகதாரா மகாலட்சுமி க்ஷேத்திரத்துலேருந்து உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கேருந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.